Vanakkam children. In this class we are going to see 12th standard computer science unit 2 chapter 6 control structures part 1. The learning objectives that we are going to see in today's class. The first thing we are going to see is introduction to control structures and what are control structures, and in that we are going to see what is sequential, alternative or branching statement, and finally we are going to see what is iterative or looping statement. Let us start with introduction to control structure. In general, our programs will be executed sequentially. That is, our program statements will be executed one after another. But in some situation, our program statement will skip some of the segment and the control will be jump into another part of the same program. So that situation is called as alternative or branching statement. And there is some more situation, that is, in some situation the set of statements or set of lines will be executed repeatedly based on the condition, and that kind of statement are called as iterative or looping statements. So these are the control structures. Then let us see what is control structure. So what is control structure is, our program statement will cause a jump from one part of the program to another part of the same program. That is, நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம சீக்வென்ஷியலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரோம் ஒன் ஆஃப்டர் அனதராக. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு சில கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோல் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்லேருந்து சடனாக வேற ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை போய் கால் பண்ணும். ஸோ தட் இஸ் நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் ஆகி வேற ஒரு இடத்துல போய் அதனுடைய எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீக்வென்ஷியல், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அண்ட் iterative or looping. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஸோ let us see what is sequential statement. So sequential is nothing but our program statements will be executed one after another sequentially. For example, here I have given an example, that is, இந்த இடத்துல வந்து நாம ஜஸ்ட் ஒரு அடிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த அடிஷன் ஆப்ரேஷனில் என்னுடைய ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோல் வந்து எந்த இடத்துல இருந்தும் வேற ஒரு இடத்துக்கு ஜம்ப் ஆகலை. தட் இஸ், ஒரு பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற ஒரு பார்ட்டை போய் எனக்கு கால் பண்ணலை. சீக்வென்ஷியலாக ஒரு லைனுக்கு அப்புறம் இன்னொரு லைனை எடுத்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், A = 10. ஸோ 10ங்கிற வேல்யூ வந்து நமக்கு A வேரியபிள்குள்ளே அசைன் ஆகும். தென் 20 B வேரியபிள்குள்ளே அசைன் ஆகும். தென் ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் கால்குலேட் பண்ணி சி வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு தென் நமக்கு சம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு சியோட வேல்யூவை எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதில் எனக்கு எந்த இடத்துலையும் வந்து ஜம்ப் ஆகலை என்னுடைய ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோல். ஸோ அதனால் இதை வந்து நாம் என்னென்னு சொல்கிறோன்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். தட் இஸ், அந்த இடத்துல எந்த ஒரு ஜம்பும் நடக்காது. ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நாம் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆர் branching statement. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு இன்னொரு பேர் தான் வந்து branching statement. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் இட் வில் எக்ஸிக்யூட் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அண்ட் if the condition becomes false means it will execute the another part of the program. That is, ஒரு part of the program skip பண்ணிட்டு வேற ஒரு part of the program வந்து நமக்கு execute பண்ணணும் based on the condition. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நாம் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நாம் வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, அது அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது நடக்க போகிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ உடைய ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு
false உடைய statement மட்டும் நமக்கு execute பண்ணும். ஸோ அப்போது நமக்கு ஒரு part of the program skip பண்ணிட்டு வேற ஒரு part of the program எடுத்து execute பண்ணுற இந்த மாதிரியான statements வந்து நம்ம alternative or branching statement சொல்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான alternative or branching statement இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா simple if statement, if else statement and if elif statement. ஸோ நம்ம இது எல்லாமே வந்து ஆல்ரெடி C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நாம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாம் இதுக்கப்புறமா வரப்போகிற கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், if else statement, if elif statement. Then the next thing is iteration or looping statements. So iteration அப்படினாலே என்ன நமக்கு தெரியும். That is based on the condition a set of statements will be executed repeatedly means that kind of statements are called as iterative or looping statement. So இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நாம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கோடை வந்து எனக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த கோடை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு தான் போகும். ஸோ இந்த கண்டிஷன் அகெயின் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்பவும் அந்த ட்ரூ பார்ட்டோடைய கோட் எடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அகெயின் வந்து இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு போகும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கண்டிஷன் எப்போல்லாம் ட்ரூ ஆகுதோ அப்போல்லாம் இந்த பார்ட் ஆஃப் த கோட் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் until this condition becomes false. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நாம் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா while loop and for loop. ஸோ நமக்கு C++ லாங்குவேஜில் படிச்சிருக்கோம் while, for and do while loop படிச்சிருக்கோம் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். பட் நம்ம பைத்தானில் படிக்க போகிறது ஜஸ்ட் ரெண்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா while loop and for loop. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும், இதனுடைய சின்டாக்ஸ் என்ன, அதை எப்படி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நாம் இனிமேல் வரப்போகிற கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.